வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மறுபடியுமாய் இன்னொரு அரிய சந்தர்ப்பத்தை தந்த நம் பிதாவாகிய தேவன், எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனாய் இருக்கக்கூடிய அந்த மோட்ச கடவுளுக்கு நாங்கள் எல்லா துதிகன மகிமையும் ஆராதனையும் செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பங்கள் கிடைப்பது மிக மிக என்ன சொல்றது, ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் கருதுவேன். ஏனென்றால் இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டிய அந்த காரியங்கள் உண்டு. எவ்வளவோ துயரங்களுக்கு மத்தியில, துன்பத்தின் மத்தியில நாம் இருதயம் உடைந்து சிதைந்து இருக்கக்கூடிய நேரத்தில், காலகட்டங்களில் நாம் இப்படிப்பட்ட வேத வசனங்களை தியானிப்பதோ, இல்லை வேத வசனத்தை கேட்பதோ, இல்லை பிரசங்கத்தை கேட்பதோ மிக மிக கடினமான காரியம். இது உலகம் அறிந்த உண்மையே. தேவனுக்கும் இந்த உண்மை அறியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அதனால்தான் வேதத்தில் பார்ப்பீர்களானால் பயம் கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள் என்று எல்லாம் சொல்லி நீங்க ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பயம் கொள்ளாதிருங்கள். கவலை நிமித்தமாக தான் பயம் வருகிறது. ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டாலோ, இல்லை அதிகமாக பயம் கொண்டாலோ, பயமும் கவலையும் கணவன் பொண்டாட்டி மாதிரி, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் தான் வேதத்தில் 365 முறை பயம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி யாரோ ஒருத்தர் உட்காந்து எண்ணிக்கை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் வருடத்தில் 365 நாட்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கலங்காதிருங்கள், பயம் கொள்ளாதிருங்கள்னு சொன்னாலும் 365 நாளும் நீங்க பயம் கொள்ளாதிருப்பதற்கு அது பொருளாகும். ஏன் பயம் கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது? ஏன் பயம் கொள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பயம் கொள்வது இயல்பான ஒரு காரியம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. சில பேர் பாருங்க, விருக்குன்னு பயந்துக்குவாங்க. பெண்களை விட இன்னைக்கு ஆண்கள் தான் அதிகமாக பயந்தாங்கோழிகளாகவும் பேடிகளாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த உலகத்துக்குள்ள அதிகமாக கடந்து செல்றாங்க. பெண்கள் வேலை செய்யவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் சில இடங்களுக்கு பெண்கள் செல்ல முடியாது, ஆண்களே போவாங்க. இன்னும் அப்படிதான் இருக்கு. இந்தியாவோட சூழ்நிலை இன்னும் அப்படிதான் இருக்கு. பாதுகாப்பு இல்லை. 6 மணிக்கு மேலே நீங்க போக மாட்டீங்க. நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் தான் அனுப்பிச்சு வைப்பீங்க. அப்போ அவருக்கு நிறைய எக்ஸ்போஷர் இந்த உலகத்தில் பார்ப்பீர்களானால், அவர் இறங்கி செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களை காட்டிலும், நீங்க செய்கிற காரியங்களை காட்டிலும் சகோதரிகளை, அவர்கள் செய்கிற காரியங்கள் அதிகம். அதனால அவங்க ரொம்ப திறமையானவங்க. நீங்களாம் ஒன்னத்துக்கும் உதவாதாங்கன்னு சொல்ல வரல. எல்லாரும் சமந்தான். ஆண்டவருடைய கண்களில் கிருபாசன அண்டையில வருகிறப்போ எல்லாரும் ஒன்றே, யாவரும் சமமே. பார்ப்பீர்களானால் யாவரும் நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாரும் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறோம். We have all gone short of glory and all righteous deeds are called as filthy rags அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. நாம் செய்வதெல்லாம் ஒன்றத்துக்கும் உதவாதது தான் வேதம் சொல்லுது. அதுக்குன்னு ஒன்று என்ன செஞ்சாலும் அப்படித்தானே சொல்ல போறாங்க வேதம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஆண்டவர் நற்கிரிகளை எடுத்து அதுக்கு தேவையான காரியங்கள், சன்மானத்தை அவர் அங்கே குறித்து வைத்திருக்கிறார். அது கடைசி நாள் நியாய தீர்ப்புல உங்களுக்கு வழங்கப்படும், ஜீவகிரீடம் வழங்கப்படும் என்று யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. சரிங்களா? ஆனா பார்ப்பீர்களானால் எதற்காக பயம் வருகிறது என்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவராகிய தேவன் அதை அனுமதிக்கிறார். அது இயல்புதான் என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்ளுகிறார். சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் ஒத்துக்காது. இச்சிக்காத இருப்பாயாக அப்படின்னா இச்சை வரும், ஆனா இச்சிக்காத இருப்பாயாக அங்க வேற எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. ஏன்னா உன் கண்ணு பாவம் பலவீனம், நீ பாவம்ப்பா, மாம்சம் எல்லாம் பலவீனம், நீ பாவம் இல்லை, அதனால போயிட்டு வா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியோட போயிட்டு வா அப்படின்லாம் வேத வசனம் சொல்லாது. அப்படி உங்களுக்கு இஷ்டம் போல உங்க வேத வசனத்தை நீங்க திருப்பிக்குவீங்க பாருங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப சீப்பான ஒரு வார்த்தை, பட் ஆனா சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? ஆனா வேத வசனம், do not be afraid because I have overcome the world. Like how I have overcome the world, you will also overcome. அங்க வேதம் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து குறிப்பாக யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், யோவான் 14வது அதிகாரம் 1:27 வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன், 1 கொரிந்தியர் 15:57 நீங்க வாசித்து பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் வெற்றி கொள்வீர்கள், ஜெயம் கொள்வீர்கள் என்ற வேத வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்க நேர்ந்துடும். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. நீங்க பயம் கொள்ளாதிருங்க. ஏன்னு கேட்டா பயம் வருது.
துன்பங்கள் வருது, துயரங்கள் வருது, வர மாதிரி இருக்கு, இன்னும் வந்திருக்காது, வர மாதிரி இருக்கு. செவிகளில் கேட்கக்கூடிய காரியங்கள் உங்க இருதயத்தை கலங்க செய்யும். இல்லது இருதயம் கலங்காது இருப்பதாக, எதற்கும் பயம் கொள்ளாது இருப்பீர்களாக. உலகம் தரும் சமாதானம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஏன்னா உலகம் இன்னைக்கு ஒன்று சொல்லும், ஆஹா அப்படியே காதுல தேன் பாஞ்ச மாதிரி இருக்குன்பீங்க. நாளைக்கு காலையில பார்த்தா அதே உலகம் வேற ஒன்று சொல்லும், அப்படியே ஈயத்தை காத்தி காதுல ஊத்துன மாதிரி இருக்கும், இல்லைங்களா? அதான் உலகம். உலகம் தரக்கூடிய சமாதானமும், உலகம் தரக்கூடிய இன்பமும், உலகம் தரக்கூடிய இனிமையான செய்திகளும் அன்றைக்கு இரவு வரைக்கும் தாங்கினாலே பெரிய விஷயம்தான். ஆனா வேதவசனம் அப்படி கிடையாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஆறுதலின் வார்த்தைகளும், தேறுதலின் வார்த்தைகளும், உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும், என்றென்றைக்கும் வானமும் பூமியும் அழிந்தே போனாலும் இந்த தேவனுடைய வசனங்களும் அவர் வாக்குத்தத்தங்களும் அழிவதில்லை என்று மத்தேயு 24:35 சொல்லுகிறது. அதுதான் அவர் அங்க கிளாரிஃபை பண்றாரு. பயம் கொள்ளாதிருங்கள். ஏன்னா பயம் வருவது இயல்பு தான், நான் ஒத்துக்கிறேங்கிறார் ஆண்டவர். ஏன், எதனால பயம் வருது? நிறைய விஷயங்கள்ங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஒரு அறிக்கை விடுறாங்க, உடனே ஒரு கலக்கம் வரதான் செய்யுது. மைனாரிட்டிங்களுக்கு எதிராக ஏதாவது வந்துருமா, கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது வந்துருமான்னு ஒரு சின்ன ஒரு கலக்கம் இல்லை, பெரிய கலக்கமே வரலாம், வரலாம். பக்கத்து அயல் நாடுகள் பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் அடிச்சுக்கிறாங்க. இந்த நிலைமை இந்தியாவுக்கு வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிக்க தோணுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுது, ஐயோ எல்லா விலைவாசியும் உயரப்போகுது, நம்ம உயிரை வாங்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும், இல்லைங்களா? ஏன்னா சேலரி பார்த்தீங்கன்னா உங்க சன்மானம் பார்த்தீங்கன்னா உயர்ந்ததாங்க அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்துட்டே போகுது. இன்ஃப்ளேஷன் அப்படி என்று சொல்லுவார்கள். டாலருடைய அந்த ரூபாய் வீழ்ச்சி என்று சொல்லுவார்கள். ஒரு டாலருக்கு ரூபாய் இவ்வளோ இருக்கணும், ஏறிக்கிட்டே போச்சுன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு பார்ப்பீர்களானால் இருதயத்தில் கலக்கம் வருவது இயல்பே. அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். எனக்கு மட்டும்தான் இப்படி திகிலா இருக்கா, எனக்கு மட்டும்தான் இப்படி பயம் வந்துட்டே இருக்கான்னு நீங்க அந்த கேள்வியே எழுப்பக்கூடாது. ஏன்னு கேட்டா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வரும்னு வேதமே சொல்லுது. அதனாலதான் 365 தடவை எழுதி வச்சிருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்துவுக்குள் பிறந்த ஒரு சீடன், ஒரு சீஷன், ஷீஷின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஷீஷன், டிசைபிள்னா காமன், என்ன எனி ஜெண்டர், ஓகே. ஒரு சீஷத்துவ படைத்த ஒரு சகோதரனோ சகோதரியோ, கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ, அதாவது ஒரு காயின், அதாவது ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் ஆனால் அது ஃபேக் கரன்சி, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. 7 வருஷம் கம்பி எண்ணிட்டு தான் வரணும், கல் நோட்டு அடிக்கிறாடா. அந்த மாதிரி பார்ப்பீங்களா, இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்னன்னு கேட்டால், என்னையும் உங்களையும் மேற்கொள்வதற்கே ஆண்டவராகிய தேவன் இந்த கிறிஸ்துவத்துக்குள் அழைக்கிறார். கிறிஸ்துவங்கிறது ஒரு மதமே கிடையாதுங்க. மதமானது பார்ப்பீர்களானால் 337 AD, தேச கிறிஸ்து இறந்து 337 ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தார். அவர் பார்த்தாரு, அவர் விசுவாசி ஆயிட்டார். ஆனா அவருக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா பாதியா இருக்குது. பாதி விட அதிகமா இருக்கிறது தான் பாகால் வணங்கக்கூடிய, பாகால் தீர்க்கதரிசிகளை, பாகாலோடைய என்ன சொல்றது, பாகால் தேவர்களை வணங்கக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருந்தார்கள். கிறிஸ்துவர்களும் இருந்தார்கள். ஆனா இவங்க ரெண்டத்துக்குள்ள ஒத்தே போகாது. அதனால ரெண்டத்தையும் ஒன்னா இணைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பாலம் மாதிரி கத்தோலிக்கத்தை கொண்டு வந்தார். அதுல நிறைய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கக்கூடியது. நிறைய பாகால் வழியால வந்த வழிமுறைகள் தான், வழிபாடுகள் தான் நீங்க பார்க்க நேர்ந்திடும். அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய கத்தோலிக்க பாதிரியார்களே, ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க பாதிரியாரை எரிச்சே கொண்டாங்க. அவர் தான் முதல்ல வெளியில போர்க்குடி பிடிச்சாரு. நீங்க பண்றதெல்லாம் அநியாயம், இது வேதத்துல இல்லாததெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்லாம் சொல்லி. அப்புறம் பாத்தீங்கன்னா மார்ட்டின் கிங் லூத்தர் மாதிரி பல பேர் வெளியில ப்ராட்டஸ்டான் என்கிற ஒரு அருமையான ஒரு இதை ஆரம்பிச்சாங்க, ஒரு திருச்சபையை. இன்னைக்கு அது என்ன நிலைமையில் இருக்குன்னு எனக்கும் தெரியாது, நீங்க தான் பார்க்கணும். அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்செல்லாம் ஒரு உன்னதமான நோக்கத்துல ஒரு உத்தமமான ஒரு காரியம். பட் இன்னைக்கு அது என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அதான் கிறிஸ்துவத்துக்குள் வாரும்படி ஆண்டவர் அழைப்பது வேத வசனத்துக்குள் நுழைவும்படி. நுழைவாசல் வேத வசனம் தான். அதற்கு பின்பே கிறிஸ்துவுக்கு சீஷராக நீங்கள் மாறிவிட்டால் நீங்க கிறிஸ்துவரே. அது மதத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, மதமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவர்களுக்காக ரத்தம் சிந்தினார்னு வேதத்துல எங்கேயுமே இல்லைங்க. உலகத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார். உலகத்தில் இருக்கும் அனைவரையும் அவர் நேசிக்கிறார். நாமும் அனைவரையும் நேசிக்கும்படி அவர் அழைக்கிறார். அயலானை உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசிக்கிறார். அயலான் ஹிந்து சகோதரனா, முஸ்லிம் சகோதரனா, இஸ்லாமிய இதுல வழிபாட்டுல வரவரா, எதுவுமே நீங்க பார்க்க கூடாது.
அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கணும், நேசிக்கணும். அவங்க உங்களை துன்புறுத்தினா அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபிக்கணும். அதுதான் மத்திய 5:43-48, மத்திய 22வது அதிகாரத்துல 39 வசனம். அதுதான் 2வது கட்டளை இல்லைங்களா? அயலான உன்னை நேசிப்பது போல உன் அயலான நேசி. இதெல்லாம் மதமா? கிடையவே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் சீஷனா இருக்கிறவன் பின்பெறக்கூடிய ஒரு காரியம். இவைகள் எல்லாம் நாம் பின்பற்று வந்தோம்னா பார்ப்பீர்களானால், யாரோ ஒருத்தர் உங்களை அச்சுறுத்தினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, மனசை காயப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு பயம், திகில், கவலை, கோபம் ஒண்ணுமே வராது. இது நாள் இல்லைன்னா வியாதியே வராது. பல வியாதிகளுக்கு காரணமே இந்த 4 காரியம் தான். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? கிறிஸ்துவத்தை குறித்து இன்றைக்கு யாருமே சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் நாங்க பார்ப்பீர்களானால் ஒரு பிரசங்கத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பே ஒரு 10 நிமிடமாவது கிறிஸ்துவத்தை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். இது மதம் கிடையாது. இதெல்லாம் கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் என்று சொல்வார்கள், வேல்யூஸ் ஆஃப் லைஃப். சரி, வாருங்கள் கடந்து செல்வோம் ஆண்டவருடைய வசனத்துக்குள். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து விவரித்து வருகிறோம். இது எனக்கு தெரிந்த 120வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன். இந்த 120 மணி நேரமும் பிரசங்கம் செய்ய ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறார். எதை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம்னா, பல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். இன்னைக்கு என்னன்னா, ஆதியாகமத்தை எல்லாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதை என்னங்க முதல் புத்தகம், அதை படிச்சு என்னங்க ஆக போகுது? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபங்கிறாங்க. நான் ரெவலேஷன் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. சரி ராஜா, ரெவலேஷன்ல என்ன படிச்சிருக்க சொல்லுன்னா அதுவும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ரெவலேஷன் படிச்ச ஒன்றும் புரியலையா? அதையும் குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 600 மணி நேரங்களுக்கு மேலாக நாங்கள் பிரசங்கம் செய்திருக்கிறோம். 2 எபிசோடுகளை வெளியிட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை ஆங்கிலத்தில். இன்னொரு 6-7 எபிசோடு வர வேண்டியது இருக்கு. எல்லாம் மொத்தமா சேர்த்தா 2000 மணி நேரம் பிரசங்கம் அதுல மட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம சேனல்ல எல்லாமே இருக்கு. நீங்க பணம் காசு கொடுத்து நிறைய பேர் பைபிள் காலேஜ், தியாலஜி அங்கங்கன்னு போறீங்க. அவங்க உங்களை மக்கடிச்சு எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. ஆனா எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு என்ன ராஜா படிச்சேன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. இங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற கிளாஸஸ் கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலா எவ்வளோ காரியங்களை உங்களை நடைமுறையில் நீங்கள் கொண்டு வர முடியும், உங்கள் வாழ்க்கையில் எப்படி பொருத்தி கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையில் இந்த நியமங்கள், கோட்பாடுகள், இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நீங்கள் பொருத்தி கொள்ளுகிறப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது, வாழ்க்கை தரம் எப்படி உயருகிறது. கடன் தொல்லை, காமவிகாரம், பிரச்சனைகள், கண்களில் இச்சை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு சிக்குண்டு தவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரியை எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாங்க. என்னென்னமோ டாக்டரை பார்த்துட்டோம், மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டோம். இந்தந்த மெத்தட், சில பேர் மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு பிடிக்காதான் வந்துட்டானா நான் கண்ணையும் மூடிக்குவேன், எல்லாத்தையும், அதாவது கண்ணை வாய் 2 இறுக்கி மூடிக்குவேன் அப்படின்னு. சரி, அவன் போகாம அப்படியே உங்க முன்னாடி நின்று இருந்தானா ஒரு 2 ஹவருக்கு அப்படியே கண்ணை மூடி நின்றுட்டே இருப்பீங்களா? பார்க்குறோம், என்னடா இவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் உலகம் சொல்லி தரக்கூடிய விதிமுறைகள். இவைகள் எல்லாம் நீங்கள் பின்பற்றி போவீர்களானால் உலகத்திற்கும் பைத்தியக்காரர்களா இருப்பீர்கள், தேவனுக்கு முன்பு நீங்க பைத்தியமா நிற்பீங்க. கடைசியில நரக ஆக்கினைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படி இல்லைங்க, மேற்கொள்வதற்கு பிப்ளிக்கல் மெத்தட்ஸ் எடுத்துங்க. விவிலியத்தின் விதிமுறைகளை நீங்க எடுத்து அதை பின்தொடர்ந்து அதை கையாண்டு நீங்க வருகிறப்போ, அதை நீங்க வாழ்க்கையில குறிப்பாக பொருத்தி கொள்ளுகிறப்போ, நீங்க மருந்து, மாத்திரை, டாக்டர் இது அதுன்னு தேடி வேண்டியது. இன்னொரு டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு யாரை பிடிக்கல அவங்க பேரை எழுதி கசக்கி கிழிச்சு எரிச்சு அதை கரைச்சு என்னென்னமோ பண்ணி குடிச்சிருங்க அப்படிங்கிறாரு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க சொல்றேன். ரைட்டு, அன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவீங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸில் போய் உக்காரலான்னு போகிறப்போ உங்கள் முன்னாடி அவன் நிற்பான். அவனை நீங்கள் கிழிச்சு எரிக்க முடியாதுல்ல, எரிச்சுதான் பாருங்களேன். அப்புறம் உட்காந்து கம்பி பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்த 30 வருஷத்துக்கு. இதெல்லங்க நியாயப்பிரமாணம், இதெல்லங்க கோட்பாடு, இதெல்லங்க புதிய ஏற்பாடு. அதாவது உலகத்தால் ஜெயிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த விவிலியத்தை பின்தொடர்ந்து வருகிறவன் ஜெயித்து கொள்வான். வெளியில நடிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு 9ல் 10 மனிதர்கள், எந்த மார்க்கமா இருக்கட்டும், நடிப்பு தான். எப்படி இருக்கீங்க? கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அதே தான். திருச்சபைகளுக்குள்ள சண்டே பார்த்தா அப்படியே இது பண்ணுவீங்க. அப்புறம் கார்ல போறப்போ வாட்சா பாருங்க, மூஞ்சில முழிச்சாச்சா, இனி அவ்வளவுதான், இந்த வாரம் விளங்குன மாதிரி தான் திட்டிக்கிட்டே போவீங்க. ஏன்? உள்ளத்தில் கசப்பு, உள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறுமானால் வெளிரங்கமா இருக்கக்கூடிய காரியங்கள் சீராய்விடும், நேராய்விடும்.
கோணலா குறுகிய ஒரு இது, அதாவது பாதியில நீங்க போய் கொண்டிருப்பது போல தெரியும். நல்ல பிராட் மைண்ட் ஆயிரும். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கசப்பே வராது. ஒரு இலகுன மனசும் இரக்கம் அடைந்த மனசும், என்னதான் இருந்தாலும் மனுஷங்க தான், நான் தப்பு பண்ணலையா, சரி விட்டு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு விட்டு கொடுத்து நீங்க போகக்கூடிய ஒரு காரியங்கள் வரும். அதுதான் இது இந்த விவிலியத்தோட மகத்துவம். அந்த மகத்துவத்துக்குள்ளேயே இன்னும் யாரும் போகல. இதை ஒரு அதாவது பாடசாலை புக்கு மாதிரி, ஒரு ஸ்கூல் புக்கு மாதிரி படிச்சுட்டு வரீங்க இன்னைக்கு. அதை எப்படி வாசிப்பது, எப்படி நடைமுறையில் நாம் பொருத்தி கொள்வது என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அதை குறித்து தான் நாம் இத்தனை ஆண்டுகளாக, அதாவது ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது பார்ப்பீர்களானால் ஆதி ஆகமத்தில் 4வது அதிகாரத்தை முடித்து நாம் வெற்றி நடை போட்டு 5வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 1, 2 அதிகாரங்களில் பார்ப்பீர்களானால் அதாவது சிருஷ்டிப்புகளை குறித்தெல்லாம் ஆண்டவர் அதிகமாக பேசுவதை பார்க்கலாம். உலகத்தின் சிருஷ்டிப்புகள் அனைத்தையும் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். 3வது அதிகாரத்தில் மனிதன் பாவத்தில் விழுந்து போனான். அந்த பாவத்துடைய கொடூரம் எப்படியாக இருந்தது, அவன் தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டான், துரத்தப்பட்டான். 4வது அதிகாரத்துக்குள் நுழைந்தப்போ பாவத்தின் பின்விளைவு, அதாவது பாவம் செஞ்சாச்சு, பாவத்தோட பின்விளைவு, அதாவது ஒரு பில்டிங் தீ பிடிச்சிருச்சு, தீ அணைக்கக்கூடிய அந்த டீம் வந்தாச்சு, அணைச்சிட்டாங்க தீய. அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரு பைசாக்கு வேலைக்கு ஆகாது. தீ அணைச்சு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு பில்டிங்கை தட்டி விட்டு தரமட்டமாக்கி திருப்பியும் கட்டுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பெரிய பெரிய பில்டிங்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் ஒயர் கியர்லாம் எரிஞ்சு போயிருக்கும், கன்சீலிங் எல்லாம் போயிருக்கும், செவர்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்புறம் அந்த இருக்கக்கூடிய நிறைய பிளாஸ்டிக்கு இதெல்லாம் என்ன எலக்ட்ரிக் ஹோல்டர்ஸு, பல்பு கில்பு எல்லாம் வெடிச்சு செதறி இருக்கும். அதை நீங்கள் என்னதான் ஒயிட் வாஷ் பண்ணி இது பண்ணாலும் அந்த உள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த அதாவது இந்த தீயோடைய அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே போகாது நம்ம எவ்வளோ வெள்ளையை அடித்தாலும். அப்போ ஃபுல்லாக தட்டி விட்டு எல்லாம் தரமட்டமாக்கி மறுபடியும் கீழே இருந்து கட்ட வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. தீ பிடிச்சி எரிகிறது போல அவங்க வந்து பாவம் பண்றாங்க. ஆனா எரிஞ்ச பின்பு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே உபயோகம் இல்லாம போயிடுறாங்க. இன்னைக்கு அதுலேருந்து மேற்கொள்ள முடியாமையும் இருக்கிறாங்க அப்படியே. அதனாலதான் வேதம் சொல்லுது, பழையவைகளுக்கெல்லாம் மறித்து புதியவர்களாய் வாங்க, ஆவில நீங்க மறுபிறவி அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் 2 கொரிந்தியர் 3:17 2 கொரிந்தியர் 5:17 1 பேதுரு 1:16 வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் நன்கு அறிவீர்கள். இதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். பாவத்தின் பின்விளைவு எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டா, மனுஷன் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சர்வசாதாரணமா லாமேக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு, காயினுடைய வம்சாவளியில வருகிறவர். அவர் ஈனோக்கோட வம்சாவளியில வருகிறவர். அவர் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமா 2 கொலையை பண்ணிட்டு வர்றார். காயின் 1 கொலை பண்ணாரு, முதல் கொலையாளி என்கிற பட்டத்தை பெற்றார். அதற்கு பின்பே அவரு சரித்திரம் சொல்லுது, அவர் திருந்தி தான் வாழ்ந்துருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட பாவம் இல்லை, ஆதாம் ஏவாள்கிட்டையும் பாவம் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க திருந்தி தான் வாழ்ந்தாங்க. ஆனா காயினை பார்க்கிறவனுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஆஹா கொலை பண்ணுனா அப்போ ஆண்டவருடைய அங்கீகாரம் இருக்கா, பாதுகாப்பு எனக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படும் சொல்லிட்டு அவன் எல்லாம் அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டான். பாவம் பண்ணுவது தவறே கிடையாதுங்கிற ஒரு அர்த்தத்தை அனர்த்தமாக்கி இப்படி கொலை பண்ணி உலகம் முழுவதும் பார்ப்பில்லானால் வயலன்ஸ், வன்முறையினால் நிரப்பப்பட்டிருந்தது, இச்சையினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஒவ்வொருத்தனும் எவ்வளோ பொண்டாட்டி வேணாலும் இது பண்ணிக்கலாம், என்னென்னமோ அக்கிரமங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. இன்னும் அதுக்குள்ளெல்லாம் போகலை. நாம் பார்ப்பீர்களானால் 5வது அதிகாரத்துக்குள் நாம் இப்பதான் கடந்து இருக்கிறோம். ஐ மீன் 5வது அதிகாரத்துக்குள் 2-3 பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. பார்ப்பீர்களானால் அங்க நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறோம். ஏனோக்குங்கிற ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு. ஏனோக்கு பார்ப்பீர்கள்னா பரிசுத்தவான். அவர் ஏன் பரிசுத்தவான் ஆனார் என்று சொல்லியெல்லாம் நாம் பேசிக்கொண்டே வந்தோம். அவர் வந்து யாரேத் அப்படி என்கிற ஒரு மகனை பெற்றெடுத்து, அந்த மகன் பார்ப்பீர்களானால் 962 ஆண்டுகள் அவர் இருந்து அவர் மரித்து போனார். இப்போ ஏனோக்கை குறித்து நம்ம கொஞ்சம் அதிகமா பேசணும்னு சொல்லிதான் சென்ற அத்தியாயத்தில் நம்ம பேசணும். நம்ம தொடர்ந்து அதை குறித்து தியானிப்போம். நாம் இந்த வசனத்தை வாசித்து ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனம். ஏனோக் lived 65 years and begot Methuselah. ஏனோக்கானவர் 65 ஆண்டுகள் வாழ்ந்து அதற்கு பின்பே மெத்துசலா என்கிற ஒரு புதல்வனை பெற்றெடுத்தார், ஒரு மகனை பெற்றெடுத்தார். அண்ட் 22வது வசனத்துக்குள் போவோம். ஆஃப்டர் he begot Methuselah, இங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு.
அதை குறித்து நாம் பேசுவோம். ஆஃப்டர் பிகாட் மெத்துசலா பெற்றெடுத்த பின்பே ஏனோக் வாக்ட் வித் காட் 300 இயர்ஸ். 300 ஆண்டுகள் ஏனோக்கானவர் கர்த்தரோட நடந்தார். அண்ட் பிகாட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நிறைய மகள்களையும் அவர் பெற்றெடுத்தார். இங்கே பார்ப்பீர்களானால் ஏனோக்கானவருக்கு நிறைய பொண்டாட்டிங்க கிடையாது. பார்ப்பீர்களானால் லாமேக், அவருக்கு முன்னாடி இருந்தவர் லாமேக், 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்ப்பீங்கன்னா செட் டு ஹிஸ் வைஃப்ஸ், அங்கே 2 பெண்டாட்டிகள் இருந்தது. ஆனா ஏனோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரின்சிபல்ஸ் நீங்க ஏனோக்கு கிட்ட இருந்து கத்துக்க கூடும். அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த காரியத்துல மிக மிக பார்ப்பீர்களானால் மிக மிக கருத்தாக கையாளுகிறார். நினைக்கிறேன் அவர் மனைவியை நேசித்திருக்கிறார் என்று சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மனைவி ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள், ஏன் மிஞ்சினா 50 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்றோம். அவ்வளவுதான். அப்போ அதுக்குள்ள 90 வயசு 80 வயசு ஆனாலும் யாரோ ஒருத்தர் முதல்ல மறைச்சிருவாங்க, அப்புறம் இன்னொருத்தர் மறைச்சிருவாங்க. இதுதான் பெரிய ரெக்கார்ட், கோல்டன் ஜூப்ளி. 50 ஆண்டுகள்னாலே பெரிய விஷயம். ஆனா ஏனோக்கு பாத்தீங்கன்னா 300 ஆண்டுகள் ஒரு மனைவியோட அவர் வாழ்ந்து அங்கே பார்ப்பீர்களானால் பிகாட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், நிறைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுக்கிறார். அப்படி என்றால் அவர் தன்னுடைய மனைவியை நேசிப்பதோடு கூட ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய உறவு என்றால் என்ன சொல்றது, ஒரு உடலுறவு வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, வேற எல்லாவற்றிலும் அங்க சண்டையோ பிரச்சனையோ சச்சரவோ அதெல்லாம் இல்லை. விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மை படைத்தவராய் இருக்கிறார். இதை குறித்துதான் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்க நேர்ந்திடும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலையும் நீங்க வாசிக்க நேர்ந்திடும். கிரைஸ்ட் மேரிட் டு சர்ச். அப்படின்னா நாமெல்லாம் மணவாட்டிகள், அவர் மணவாளன் என்கிற அந்த ஒரு மேரேஜ் கான்செப்ட். அதோடு கூட பார்ப்பீர்களானால் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு தாம்பத்தியத்துல ஈடுபட்டு அவர்கள் எப்படியாக விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்கிற பல கோட்பாடுகளை அங்க 7வது அதிகாரத்திலையும் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் பார்ப்பீர்களானால் ஏனோக்கு அந்த காலங்களிலே அவர் அதை அருமையாக செய்திருக்கிறார் என்று சொல்லுவேன். ஏனோக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அவருக்கு வேற எதுலையுமே நாட்டம் இல்லை. நீங்க அதை நல்லா உற்று கவனிக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஏன் பல தீய பழக்க வழக்கங்களுக்குள் நாம் தள்ளப்படுகிறோம் என்றால், நாம் கவனம் அதற்கு நேராக போவதற்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, சரியான காரியங்கள் மேல நம் கவனம் சென்றடையாமல் இருப்பது இன்னொரு காரணம். உங்களுக்கு விளங்குறதா? அதாவது தவறான காரியங்கள் சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்குது. ஏனோக்கு சுத்தி இருந்தவன் அத்தனை பேரும் கொலைகாரனுங்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை மற்றும் ஓரின சேர்க்கை, ஏன் மிருகத்தோடு கூட அவர்கள் சேர்ந்தெல்லாம் உடலுறவு வைத்துக் கொண்டதெல்லாம் நாம் யாஷேர் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். அதனாலதான் ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை கொண்டு வராரு. இந்த மாதிரி அசுசியான காரியங்கள் எல்லாம் கெட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளிலும் அவர் காணக்கூடிய காரியம், அவர் அதன் மத்தியில வாழ்கிறார். அவரோட வீடு இங்க இருக்குன்னு கேட்டா, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கையில இருப்பான். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பாத்தீங்கன்னா ஏத்து வீட்டு பொண்டாட்டியோட ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்படி பாத்தீங்கன்னா அசுசியான காரியங்கள். அங்க நம்ம இன்னைக்கு போற மாதிரி திருச்சபைகள், பாஸ்டர், கவுன்சிலிங் செஷனு, அப்புறம் பைபிள் ஸ்டடி, அப்புறமா மெடிடேஷன் சென்டர், கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்ஸ், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரு, பேரன்பு திருவிழா, இப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேதாகமமே கிடையாது. வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அங்க நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், மோசே கிளாஸ், மோசே பக்தனை கொண்டு கொடுத்த அந்த 10 கட்டளை கூட இல்லை. அப்போ எவன் வேணாலும் என்ன வேணா செய்யலாம். தடி எடுத்தவன்லாம் சண்டைக்காரன். யாரும் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. யாரையும் கேள்வி கேட்டாலும் அங்கே அடிதடி பிரச்சனை வரும். இனி யாரா கேள்வி கேட்கறேன்னு எவன் வேணாலும் அவன் வழியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தாந்தோணித்தனமாக ஒரு வாழ்க்கை வாழ்வது என்று சொல்லலாம். அதுதான் சரியான பதம். எப்படி தாந்தோணி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அது ஒரு கெட்ட வார்த்தை தான். ஆனா ஒரு சரியான பதத்தில் பிரயோஜனப்படுத்த கூடிய ஒரு வார்த்தை. அதாவது நினைச்சுதான் கழுதை எடுத்துதான் ஓட்டம், இந்த மாதிரிலாம் பேசுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி முக்கியமான காரணம் என்னன்னு நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால்,
ஏனோக்கு ஏன் பரிசுத்தவானாக வாழ்ந்தார்? அதற்கு முதல் காரணம் இதுதான். அவருடைய கவனத்தை அவர் யார் மேலதான் வைக்கிறாருன்னு கேட்டா, தேவன் மேல வைக்கிறார். என்னை படைத்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? என் சிருஷ்டி கர்த்தர் எங்கே இருக்கிறார்? எங்கே அவர் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நாளிலும் அவர் தேடுகிறவர் இருக்கிறார். இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது என்று சென்ற அத்தியாயத்தில் நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அவருடைய முன்னோரான சேத்துன்னு சொல்லி ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் அதற்கு முன்பே இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஆபேலோட காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு மூல காரணம் என்னவென்றால், ஆபேலோட கவனம் ஆண்டவர் மேல இருந்தது. அவ்வளவுதான். வேற எதுவும் ஆபேல் பண்ணினதாக அங்க சரித்திரபூர்வ ஆதாரங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கோயில் கட்டினார், அவர் இதை பண்ணினார், சபை எழுப்பினார், இப்படி மலை பிரதேசத்துல போய் ஊழியம் பண்ணினார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரே ஒரு காரியத்தை சரியா பண்ணினார். என்னன்னு கேட்டா, ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ணுவேன். முழு இருதயத்தோட, முழு மனதோட, இருதயத்துல வஞ்சகம் இல்லாம. இதெல்லாம் குறித்து நாம் ஏற்கனவே பேசி இருக்கிறோம் இல்லைங்களா? அவர் ஒரு பிசினஸ் டீலிங் மாதிரி. இப்ப காயின் பண்ண தப்பு என்ன? பிசினஸ் டீலிங் மாதிரி. அவன் அழுகின பழத்தை கொடுத்தான்னு அங்க எந்த ஆதாரபூர்வமும் கிடையாது. நல்ல பழத்தை தான் அவன் படிச்சிருக்கிறான். ஆனா அவனோட மைண்ட்ல என்னன்னு கேட்டா, இதை ஏற்றுக்கொண்டு என்ன இன்னும் பழுக பெருக செய்யுங்கன்னு சொல்லி மெட்டீரியலிஸ்டிக்கா ஒரு மாதிரி எக்கனாமிக்கலா அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பிசினஸ். நான் 10 ரூபாய் இன்னைக்கு காணிக்கை கொடுக்குறேன். சர்ச்சில் கொடுக்குறீங்களோ வெளியில கொடுக்குறீங்களோ, ஆண்டவர் என்ன பழுகு பெருக செய்வார். நல்லதுதான். அந்த மாதிரி என்ன இருக்கணும். ஏன்னா நான் நிறைய கொடுக்க தான் ஆண்டவர் எனக்கு இன்னும் கொடுப்பாரு. நல்ல எண்ணம் தான். ஆனா நான் 10 ரூபா கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட 1000 ரூபாய் கேட்கிறேன். அப்ப அதுக்கு பேர் என்ன? பேராசை, பண ஆசை. நீ 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பாரு? ரெட்டிப்பு மடங்கா கொடுப்பாருன்னு வச்சுக்குவோம். சரி, 10 மடங்கா கொடுத்தா கூட ஒரு 100 ரூபாய் தான். அப்ப நீ கேட்கறது எவ்வளோ மடங்கு கேட்குற. சரி, அவ்வளவு கொடுத்தா நீ பொறுத்துனா என்ன பண்ணணும்? அது உனக்கு ஆண்டவருக்கு இருக்கிறது. இந்த வேதத்துல பார்ப்பீர்களானால் அந்த மாதிரி ஒரு கோட்பாடே கிடையாது. இருதயத்துல என்ன ஆண்டவராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறாரோ, யாரெல்லாம் உனக்கு அனுப்புகிறாரோ. இப்ப ஆண்டவர் ஒரு தேவையுள்ள மனிதனை உங்களை இடம் அனுப்புனாருன்னா, உங்ககிட்ட இல்லாம இருக்கிறதுனால அனுப்பல, உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அனுப்புறாரு. அப்ப நீங்க கண்டுக்காத மாதிரி அப்படி போறீங்க. அப்போ உங்க நாட்டம் பணத்தின் மேல இருக்கிறது. ஸோ நான் எனக்கு இருந்தால் தானே நிறைய கொடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உன்னதமான ஒரு மகத்துவமான எண்ணம், ஒரு மெய்யான எண்ணம். அது வேணும். ஆனா பிசினஸ் டீலிங் பேசக்கூடாது ஆண்டவர்கிட்ட. 10 ரூபா அப்ப நீங்க பொருத்தனை பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. எனக்கு இன்னும் நீங்க 1000 ரூபாய் கொடுங்க. அப்போ யாக்கோபு முத தசம பாகம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவரு தான். நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா 1/10 1 பங்கு நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. இன்னும் நம்ம ஆளுங்க அதே தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா 10 10 பங்கையும் கொடுங்க. அதுதான் புதிய ஏற்பாடு. சரி, இப்ப அதை விட்டுறலாம். இப்ப காயின் அந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்டு இருந்ததுனால் அவனுடைய காரியங்கள் நிராகரிக்கப்பட்டது. இதை குறித்தும் ஏனோக்கு நன்கு அறிவார். ஏனோக்கு நல்லதையும் படித்தார், கெட்டதையும் கெட்ட காரியங்களையும் அவர் அறிந்து கொண்டார், நல்ல காரியங்களையும் அறிந்து கொண்டார். எதை ஆண்டவர் வெறுக்கிறார், எதை ஆண்டவர் நேசிக்கிறார், எதை ஆண்டவர் விரும்புகிறார் என்றெல்லாம் அவர் பகுத்தறிந்து கொண்டார். ஆனா இங்க ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க பார்க்க வேண்டும். பகுத்தறிவின் ஆவி அவரிடம் இருந்தது. அந்த கிஃப்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாத்துக்கும் கேட்டிருந்தா கொடுத்திருப்பார் ஆண்டவர். ஆனா ஆண்டவராகிய தேவனே பாத்தீங்கன்னா இறங்கி ஒரு நியாய பிரமாணத்தை போல, ஒரு கட்டளை போல எழுதி அவர் கொடுக்கல. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு வேதாகமத்தை வாசித்தா எவ்வளோ 613 நியாய பிரமாணங்கள், கட்டளைகள் பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடுல 1050. இது அவங்க எண்ணிக்கை எடுத்தது. என்ன கேட்டா அதுக்கு மேலேயே இருக்கும். ஒரு வேத வசனமும் பார்ப்பீர்களானா நியாய பிரமாண கட்டளை போலதான். உக்காந்தெல்லாம் என்னன்னு கேட்டா ஆயிரக்கணக்கில் இருக்கும். சரி, அதுவும் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலே உங்களுக்கு அவ்வளோ நியாய பிரமாணங்கள், கட்டளைகள் இருக்கிறது. இந்த மாதிரி எழுதி தரலையே. அப்போ ஏனாக்கு எப்படி மன்னிக்கவும், எவ்வளவு கவனமா இருந்திருக்கிறார் பாருங்க. வேதாகமம் கிடையாது, திருச்சபை கிடையாது, மெஸ்ஸியா கிடையாது, போதகர்கள் கிடையாது, நியாய பிரமாணங்கள் கிடையாது, கட்டளை கிடையாது, மோசே கிடையாது, எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. வழி நடத்துவதற்கும் ஒரு நல்லவனும் கிடையாது. திரும்பி பார்த்து சரி இவர் முன்னாரு இருக்கிறார் அப்படின்னு
பார்த்து என்னப்பா அப்படின்னா அவரே கற்றுக்கொள்கிறார். அவரே கற்றுக்கொள்கிறாரு. அதாவது பார்ப்பீர்களானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நான் பாவத்துல இருக்கிறேன், நான் என்னால சரியா வாழ முடியல, எனக்கு இந்த மாதிரி இச்சையில விழுந்துட்டேன், இதாக்கும் அதாக்கும், இது எல்லாமே வந்து மாம்சத்தின் பலவீனம்னு சொல்லி நம்ம கிருபை தேடி போறோம். திருப்பியும் அதே பாவத்தை திருப்பி பண்ணுவோம். திருப்பியும் மனம் திரும்பி வருவான், திரும்பியும் அதே பாவத்துல விழுவான். கிருபை மன்னிக்குதுன்னு. எங்க பாவம் பெருகிறதோ கிருபை பெருகும் என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு தவறான போதகங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த கிறிஸ்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது. பரலோக வாசல் இல்ல, பரலோக வாசல் நிழல் கிட்ட கூட நீங்க அந்த திசைக்கு நீங்க வந்து நுழைய முடியாது. அப்ப அந்த காலத்திலேயே ஒரு மனுஷன் அப்படி இருந்திருக்கிறார் பாத்துங்க. அப்போ என்னன்னா 300 ஆண்டுகள் அவர் வந்து அருமையா உட்காந்து பைபிள் ஸ்டடி பண்ணியிருக்காப்ல டெய்லியும். 300 ஆண்டுகள் வேலைக்கும் போயிட்டு இருந்திருப்பாரு. ஒரு சராசரி மனிதன் தான். இன்னைக்கு ஏனோக்கு வந்து பெரிய ஒரு பக்தன். அவர் தான் முதல் புண்ணியவான், முதல் செயின்ட் ஆஃப் காட்னா அது ஏனோக்கு தான். அதுக்கு முன்பே ஆபேல் இருந்தார். ஆனால் ஆபேல் ஜாஸ்தி வாழல. அவர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள் கடந்து போகல. இருந்ததே 4 பேர் தான். அப்ப ஆபேல் வந்து பெரிய புண்ணியவான்னு சொல்வதற்கு ஒரு சாத்தியபூர்வமான காரியங்கள் அங்க இல்ல. there were no works to prove that he was most righteous except for one thing that he did. ஒரு காரியத்தை தவிர அங்க சாத்தியபூர்வமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. இவர் செய்ததெல்லாம் நீதியின் காரியங்கள் என்று சொல்லி அவர் செஞ்சதெல்லாம் என்ன, நல்லா ஆடை பார்த்துக்கிட்டாரு, நல்லா மட்டன் சாப்பிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா காணிக்கன்னு ஒரு காரியம் வந்தாலும் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாரு. மனசை திறந்து தேவனுக்கு படைப்பதற்கு என்ன பற்றாக்குறை என்று சொல்லி எல்லாம் அள்ளி கொடுத்தாரு. எதையுமே அவர் வந்து எதிர்பார்க்கல. ஆண்டவரிடம் எதிர்பார்க்காம கொடுத்த ஒரு காணிக்க, அவ்வளவுதான். ஆனா ஏனோக்கூட நாட்கள் அப்படி கிடையாது. கொலையும் கொள்ளையும் அதெல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன் பாருங்க. அங்க இல்லாத அக்கிரமமே கிடையாதுங்க. அதன் மத்தியில வாழ்றதுதான் கஷ்டம். இப்ப பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு பார்க்கிறப்போ புதிய ஏற்பாடு ஜனங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் என்னங்க கொடுத்து வச்சவங்க, இயேசு கிறிஸ்துவோட போதனைகள்லாம் இருக்கு, நியாயப்பிரமாணங்கள் இருக்குன்னு. இயேசு கிறிஸ்துவோட போதனைகளும் நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் எடுத்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடை விட எத்தனையோ மடங்கு கடினமானது. பழைய ஏற்பாடுல நீ ஒரு வேசி வீட்டுக்கு போய் படுத்து ஒரே படுக்கையில நீ படுத்து எந்திரிச்சு வந்தாதான் நீ வந்து விபச்சாரி என்று சொல்லி அங்க வேதம் உங்களை வந்து கண்டம் பண்ணுது. ஆனா இங்க நான் அப்படி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாலே நீ விபச்சாரம் பண்ணிவிட்ட. எது கஷ்டம் சொல்லுங்க? நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலங்க. ஏங்க அந்த பக்கம் அந்த பெண் போன பக்கம் கூட நான் திரும்பி பார்க்கல. அந்த பெண்ணை நினைத்தாயா? நினைத்தேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளவு கடினம். ஆக நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, பழைய ஏற்பாடு தான் ஆபேலு, புதிய ஏற்பாடு தான் ஏனோக்கு. ஏன் புதிய ஏற்பாடு ஜனங்க வந்து பின்வாங்கி போறாங்க? புதிய ஏற்பாடு கிறிஸ்துவர்கள் புதிய ஏற்பாடுகள், அதனால நிறைய பேர் பாருங்க, they make a choice to live in old covenant. பழைய ஏற்பாடே எனக்கு போதும் அப்படின்னு பாரம்பரிய கிறிஸ்துவர், பெயர் கிறிஸ்துவர்களாவே இருந்துடுறாங்க. எந்திரிக்கிறதுக்கு ஒரு நேரம், உட்கார்றதுக்கு ஒரு நேரம், கும்பிடு போறதுக்கு ஒரு நேரம், சமாதானம் சொல்றதுக்கு ஒரு நேரம், நன்மை வாங்குறதுக்கு ஒரு நேரம், வீட்டுக்கு போறதுக்கு ஒரு நேரம், தூங்குறதுக்கு ஒரு நேரம், எந்திரிக்கிறதுக்கு ஒரு நேரம், சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம். ஒரு ஆடை மாடை போல அலைந்து திரிவதுதான் அந்த வாழ்க்கை, பாரம்பரிய வாழ்க்கை. அப்புறம் மாடு என்ன பண்ணுது? காலையில் எந்திரிச்சோன்னு காலை கடனை முடிச்சுட்டு நேரா போவார் அவர் ஃபீல்டா. இங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தெரு ஒரு வீடை விடாது, வெளியே குப்பையே வைக்க முடியாது, எல்லாம் கட்டிச்சு ஒரு வழி ஆக்கிரும். ஏன்னா அதோட பாரம்பரியம். டெய்லியும் போய் சுத்தி அது. அப்புறம் அன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன், ரொம்ப வேடிக்கையான சம்பவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், கோச்சுக்காதீங்க. நீங்க கோச்சுக்கிட்டீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். நான் ஒரு கத்தோலிக்கனாக பிறந்தவன். அங்க இருந்து ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு நான் வெளியே வந்து இன்றைக்கு இவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை நான் பில்லி கிரஹாமோடவோ இல்ல வேற பெரிய பெரிய புண்ணியவான்களோட நான் ஒப்பிடவில்லை. என்னோட லிமிட்ஸ்ல ஆண்டவர் செய்த காரியங்கள் அநேக. உங்களுக்கு தெரிந்தது சிலதுதான், தெரியாதது பல. அந்த மாதிரி நீங்களும் வளரணும். நீங்களும் நல்லா ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்ய. ஆண்டவருக்காக இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகள், அழிந்து போன அந்த உலகத்திற்கு நானும் நீங்களும் வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நீங்களும் செய்யலன்னா வேற யார் செய்வா? கிறிஸ்துவர்களாக பிறந்தது எதற்காக? சீசுத்துவம் என்ன? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கும்மி அடிக்கிறது இல்லைங்க. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பது, வழி நடத்துதலா இருக்கிறது. வால் நட்சத்திரத்தை போல பிறரை வழி நடத்த வேண்டும். ஒவ்வொரு சீசுவனும் நினைக்கக்கூடிய காரியம், நான் வால் நட்சத்திரம்.
அங்க ஒருத்தர் வந்து மாட்டை ஓட்டிட்டு வந்தார், ஒரு ஒரு அடங்கப்பிடாரி மாடுன்னு நினைக்கிறேன். எல்லா மாடும் ஷெட்டுக்கு போயிருச்சு, இது வந்து அடங்க மாட்டேங்குது. நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் ஈவினிங். அப்போ அந்த மாட்டை அவர் துரத்திட்டு வர்றாரு, அவரும் பைக்ல வர்றாரு, ஹாயின்ட்டு போறாரு. அந்த மாடு ஒவ்வொரு ஸ்டேஷனா நிக்குது, ஒரு ஸ்டேஷன்ல நின்று தண்ணி குடிக்குது. அப்பதான் அதோட ஸ்பாட்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எந்தெந்த ஸ்பாட்ல நின்று அவரு சாப்பிட்டுட்டு போறான்னு. அப்புறம் அது ஒரு பெண் மாடு, பால் கொடுக்குற மாடு. அதனால அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து நேரம் டக்குட்டு டக்குட்டு டக்குன்னு ஓடி போய் ஒரு ஸ்பாட்ல நின்று, அவங்களும் கரெக்டா அங்க தீனி எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பெங்களூர்ல வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னா மாடு வந்து வணங்கக்கூடிய ஒரு சேக்ரெட் அனிமல்னு சொல்லுவாங்க வேற மதத்தார்கள். அவங்க வந்து அந்த மாடுக்கு படைப்பதை வந்து ரொம்ப ஒரு புண்ணியமான காரியமா செய்யறாங்க. அவங்க அவங்க செய்யற காரியத்துல ஒரு தவறும் கிடையாது. மாடுக்கு வீணா போறத மாடுக்கு அது கொடுங்களேன், சாப்பிட்டு போகுது பாவம். அப்போ அதுக்கு தெரியுது எந்தெந்த ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு. அவன் துரத்திக்கிட்டே போறான், நின்று 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 சாப்பிட்டுட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போற. அப்படின்னா என்ன? அதுதான் பாரம்பரியம். எங்க போய் என்ன சாப்பிடணும் அது. ஒரு நாள் சாப்பாடு வைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? 10 நாள் வைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? 1 மாசம் வைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பட்டினி கிடந்து மறிக்க வேண்டியதுதான். அதனாலதான் பாரம்பரியத்துக்குள் ஊறி இருக்கக்கூடாது. ஏன்னா இட் ஓன்ட் பில்ட் டைனமாசிட்டி. டைனமாசிட்டி என்றால் உங்களுக்கு காரியங்களை வந்து எப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடந்தால் அதை கையாண்டு விடுவீர்கள். எதிர்பாராத ஒரு சம்பவமோ ஒரு வியாதியோ ஒரு வேதனையோ ஒரு இதோ வந்துச்சுன்னா உங்களால கையாள முடியாது. அதனாலதான் பல பேர் பாருங்க தற்கொலையில ஈடுபடுறாங்க, மாண்டு மறித்து போறாங்க, துக்கத்துக்குள்ள போயிடுறாங்க, டிஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. அவனால அதுல இருந்து மீண்டு வெளியே வரவே முடியாது. இப்ப எதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ நீங்க நிம்மதியா வாழவே முடியாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுதுங்க. இது யாராவது போதகர்கள் வந்து இயேசுவிடம் வாருங்கள், ஒன்றுமே கிடையாது, ஹனிமூன் பீரியட் தான், நல்லா உங்களுக்கு தேன் நிலவு மாதிரி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கள்ள போதனை, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை. போகவே போகாதீங்க. அதுக்குன்னு வேற விதமா நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான், வேதனை துன்பம் தான், உங்களை கொல்லாம விட மாட்டார் ஆண்டவர்னு சொன்னா அதுவும் தவறு. இங்க ஆண்டவருக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் விழுந்து போன உலகம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ பிசாசானவன் எல்லா ரீதியிலும் நம்மை வந்து வஞ்சிக்கிறவனாவும் எதிர்த்து கொள்கிறவனாவும் நம்மளை வந்து போட்டு ஒரு வழியாகமா விடவே மாட்டான். ஆனா எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடியே போயிடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். அவன் அலைந்து திரிகிறவனுமா இருக்கிறான், உங்களை கொல்ல வருகிறவனா இருக்கிறான் 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரில் அடங்கி கர்த்தருக்குள்ள நம்ம அடங்கி காத்திருப்போம், ஆனால் கழுகை போல பலனடைவோம். நம்ம ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், மயக்கமடைய மாட்டோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒன்றும் குறைப்படாது. இந்த வசனங்கள்லாம் எப்ப நிறைவேறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள அடங்கி இருக்கிறப்ப. அப்ப கர்த்தருக்குள்ள அடங்கி இருப்பதுன்னா என்ன? அவருக்கு பிரியமான காரியங்கள் என்னவோ அதை மட்டுமே நான் செய்வதுதான். இதைத்தான் ஏனோக்கு அங்க சரியாக செய்தார். அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏனோக்கு வந்து எப்படிப்பட்ட பர்சனாலிட்டின்னா, இவரை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் பல வால்யூம்கள் எழுதியிருக்கிறாங்களாம். புக் ஆஃப் ஏனோக்குன்னு ஒன்று இருக்கு, நான் அதை வாசித்திருக்கிறேன். ஆனா நீங்க பைபிள் வேதாகமத்தை நீங்க பல முறை வாசித்து அதுல நீங்க திடன் கொண்டு நீங்க பலன் கொள்ளலைன்னா அந்த புக்கை நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க குழம்பியே போயிருவீங்க, பைத்தியம் பிடிச்சிரும். நிறைய காரியங்கள் உங்களால் நம்பவே முடியாது. அதனாலதான் அந்த புத்தகத்தை எல்லாம் இவங்க இதோட சேர்க்கல, அனெக்ஷர்ஸாக கூட கொடுக்கல. ஆனா நான் வாசித்தப்ப நிறைய காரியங்கள் புரிஞ்சுக்கிட்டேன், சில காரியங்கள் விளங்கல, அதனால அப்படியே விட்டுட்டேன். நான் தெரிந்த காரியங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்தெல்லாம் பல வால்யூம்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏனோக்கு பார்ப்பீர்களானால் அவர் பழைய ஏற்பாடுலையும் பொருந்துவாரு, புதிய ஏற்பாடுலையும் பொருந்துவாரு. அதோட ப்ரீ ஓல்டு கவர்னன்ட், அதாவது பழைய ஏற்பாடு வர்றதுக்கு முன்பே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரு நம்ம யோபு பக்தன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீ ஓல்டு கவர்னன்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஈவன் யாக்கோபு எல்லாருமே. ஆனா யாக்கோபு வந்து நிறைய தவறுகள் செய்தார், அபிரகாமும் நிறைய தவறுகள் செய்தார். ஆனால் இந்த யோபுவும் ஏனோக்கையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களிடம் தவறே இல்லை. அப்படியே அப்படியே மேல எடுத்துக்கிட்டாரு. அது அப்புறம் நம்ம வாசிப்போம். உங்களுக்கு விளங்குதா? நான் உன்ன இதே வசனத்தில் தான் இருக்கிறேன் பிரியமானவர்களே. and he begot மெத்துசெலா பெற்றெடுத்த பிறகு 300 ஆண்டுகள் he walked with God. இப்ப அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனோட நடந்து அவர்
குமாரர்களும் குமார்த்திகளும் பெற்றெடுத்தார் என்று சொல்லி இருக்குது. அப்படின்னா என்னன்னா, இரண்டு விதமான வாழ்க்கையில இரண்டு வாழ்க்கை, கலந்த வாழ்க்கை அவர் வாழ்கிறார். என்ன, ஒன்னு வந்து he was a normal human being like you and me. நம்மை போல, என்னை போல, உங்களை போல ஒரு சாதாரண மனிதனாக தான் அவர் இருந்தார். அப்படி என்றால் காலையில எந்திரிச்சு அவருடைய காரியங்கள்லாம் செய்து, அவர் வாழ்வாதாரத்துக்கு தேவையான வேலைகளை செய்து, தன்னுடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா குட்டி குழந்தைங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? வேலை செய்யணும், ஏதோ ஒரு வேலை செய்து பிசினஸ் வச்சிருப்பாரு. அதே போல ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற காரியத்துல அவர் விவாகரத்தோ இல்ல வேற ஒரு பெண்ணிடம் போவதோ வேசித்தனம் பண்ணுவதோ, இப்ப யூதாலாம் பாத்தீங்கன்னா சைலண்டா போயிடுவார். கடைசியில எங்க போய் அவர் அதை விட்டுருச்சுன்னு கேட்டா, தன்னுடைய மருமகளிடமே போய் வேசித்தனம் பண்ணி அங்க ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க், கருப்பு புள்ளி குத்தப்பட்டது அவர் மேல. அதன் மூலமா பிறந்த சந்ததிகளுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்படி சைலண்டா எல்லாம் காரியம் பண்ணலாங்க. ரொம்ப நேர்மையான ஒரு சாதாரண மனிதன், நேர்மையான மனிதன், அவருடைய காரியத்தை, அவருடைய வேலைகளை சரியாய் செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதன். இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்ப்பீர்களானால், அவர் தேவனோட நடந்தார். ஹவு குட் he walk with God? இதுக்கு முன்பே பார்ப்பீர்களானால், கடைசியா ஆண்டவரை யாரு தான் பார்த்தா? ஆதாம் ஏவாள் தான் பார்த்தாங்க. ஆதாம் ஏவாள் தான் முகமுகமா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் துரத்தப்பட்டாங்க. ஏன்னா பாவம் பிரித்தது, தேவனுடைய பிரசனத்திலிருந்து பாவம் பிரித்தது அவங்கள. அதற்கு பின்பே பல சந்ததிகள் அங்க ஜெனரேஷன்ஸ் வருது. காயினும் ஆபேலும் அவங்க ஆண்டவரை பார்க்க முடியல. ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கிறார், பேசக்கூட இல்லை, அவரோட வார்த்தை கேட்க கூட இல்லை. ஆனா காயினிடம் ஆண்டவர் பேசுகிறார். எதற்காக பேசுகிறாருன்னா, அவன் மன கசந்து அங்க நிக்கிறான், அவனால தாங்க முடியலங்கிறார். ஆண்டவர் மனதுருகி அந்த இடத்துல பாவத்திற்கு ஆமோதிச்சு அந்த காரியத்தை அவர் செய்யல. பட் அங்க அவனுக்கு நியாயப்பிரமாணம் கட்டளை இல்ல, பண்ணிட்டான். முதல் கொலையாளி, அவனுக்கு முன்பே ஒரு ரோல் மாடல் இல்ல, ஒரு நியாயப்பிரமாணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, மாட்டிக்கிட்டான். மனதுருகும் தேவன், இரக்கம் சுபாவம் படைத்தவர், நீடிய பொறுமை சாந்தம் உடையவர். அதனால அவர் பேசி அந்த இடத்துல அவர் உனக்கு மார்க் ஒன்று போடுறேன், அந்த ஒரு அடையாளத்தை பார்க்குறவன் உன்னை தொட மாட்டான்றார். அதுக்கப்புறம் பேசவே இல்லை யாருக்கிட்டையும். பாருங்க, சைலண்டா இருப்பார் ஆண்டவர். திடீர்னு ஒரு மனிதன் கிட்ட 300 ஆண்டுகள் பேசிக்கொண்டிருக்கிறார், சம்பாஷிக்கிறார். எதனால அந்த சம்பாஷணை வந்தது, அதை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களோட என்னோட ஏன் பேச மாட்டேங்கிறார்? இன்னைக்கு நீங்க ஜபிச்சு ஆட்டு சிங்காசனத்தை அசைச்சு பார்க்கலான்னு எல்லாம் உள்ள போய் உருண்டு பேரண்டு ஃபாஸ்டிங் இருந்து என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க, ஒரு பதில் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. ஏன்னா உன் கண்களை நீ கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கவே இல்லை ராஜா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, உன் எண்ணங்கள் எல்லாம் வேற இடத்துல இருக்கு, உன் சிந்தனை எல்லாம் வேற இடத்துல இருக்கு. தேவனுக்கு பிரியமான காரியத்தை நோக்கி உன் கண்கள் அந்த பக்கமாக, அந்த திசை பக்கமாகவே திரும்பாததுதான் காரணம். ஆனால் ஏனோக்கோட கண்கள் அதன் மட்டுமே நோக்கமா இருந்தது. அவன் எதையுமே பார்க்கவில்லை. ஆனா அவனை சுத்தி இன்னைக்கு உலகம், ஒளிந்து போன உலகம் எப்படி இருக்கு? கடைசி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட கடைசி, அதாவது என்ன சொல்றது, எண்ட் ஆஃப் த டேஸ், முடிவு நாட்கள் வந்தது. இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபம், அது உண்மை, மாற்று கருத்தே கிடையாது. அதை குறித்து நாங்கள் ஆங்கிலத்துல 600 பிரசங்கத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னொரு 5 எபிசோடு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 2000 மணி நேரம் மெசேஜஸ் வரும் அதுல மட்டுமே. அவ்வளோ விதமா, அவ்வளோ என்ன சீரியஸான ஒரு விஷயம். இதை குறித்து நாங்க பேசியிருக்கோம். ஆங்கிலம் தெரிஞ்சவங்க போய் கேளுங்க, பிளேலிஸ்ட் இருக்கு. என்ன உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்றேன்னு கேட்டு. அப்போ இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த காலத்துல இருந்திருக்குது. எங்க திரும்பினாலும் பாவம், சண்டாளர்கள் பூமி எங்கும் சுற்றி வருவார்கள்னு வேதம் எழுதியிருக்கு, வேத வசனத்துல எழுதியிருக்கு. எங்க திரும்பினாலும் அசுசி. நீங்க வெளியே இல்ல, நான் யாரை பத்தி, எந்த மதத்தார பத்தி நான் பேசலங்க, நான் கிறிஸ்துவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு திருச்சபைக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசுசியான காரியங்களை பற்றி மட்டும்தான் பேசி கொண்டிருக்கேன். ஓரின சேர்க்கை நடக்குது, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு திருச்சபையில. என்ன நம்ப மாட்டீங்களா? போங்க, நீங்க போய் கூகுளே யூடியூப் எடுத்து பாருங்க. என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது தெரியுங்களா? பணத்துல விளையாடுறாங்க. வர்ஷிப்புங்கிற பேர்ல, அதாவது ஆராதனைங்கிற பேர்ல கிழிஞ்ச சட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு தங்குன்னு குதிக்கிறாங்க. என்னென்னமோ பாடல்கள் எழுதுறாங்க, சினிமா பாட்டு மாதிரி, டூயட் சாங், இது அதுன்னு எல்லா அசுசி காரியங்கள் நடக்குது.
அப்புறம் கம்யூனியன், தேவனுடைய ரத்தத்திலையும் அவருடைய திருவிருந்திலையும் பங்கெடுக்கிறப்போ ஒரு பக்தி வைராக்கியம் ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் நான் இருக்கிறப்ப, அந்த காலம்னா நான் 90களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ இந்த முதலாவது வாரத்தில் தான் இந்த கம்யூனியன் கொடுப்பாங்க. நான் பெந்தெகோஸ்து திருச்சபையில இருந்தேன். அப்ப பார்ப்பீர்களானால் அங்க திருவிருந்து எடுப்பதற்கு ப்ரிப்பரேஷன் டைமே ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 hour ஆகும். அப்புறம் திருவிருந்தே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1 hour, 1.5 hours, 1ல இருந்து 1.5 மணி நேரம் அந்த திருவிருந்தே நடக்குங்க. ஒரு பெரிய ஒரு மேளா மாதிரி, கார்னிவல் மாதிரி இருக்கும். கூட்டம் எல்லாம் முட்டி போட்டு சைட்ல அப்படியே இருப்போம். நடுவுல பாதை விட்டுருந்தா அவங்க பாஸ்டர் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி கன்ஃபஸ் பண்ண வைப்பாங்க. நிறைய காரியங்களை மனம் திரும்பி நாம் வரும்படியும் தீர்மானம் எடுக்கும்படியும் பண்ணி அப்படியே நடக்குது திருச்சபையில. அப்ப இந்த மாதிரிதான் அந்த காலங்கள்ல இருந்தது. இதை காட்டிலும் மோசமா இருந்தது. ஏன்னா இன்னைக்காவது நம்ம திருந்தி வாழ்வதற்கு ஒரு தருணம், வேத வசனம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கு, விளக்குவதற்கு அவர் இருக்கிறாரு, திருச்சபைகள் நடக்குது, நிறைய பாஸ்டர்மார்கள் இருக்காங்க, பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க, வேத வசனத்தை போதிக்கக்கூடிய ஏன்னோ தாளந்து பெற்றவர்கள் இருக்காங்க. ஆனா ஏனோக்கு ஒருத்தருமே கிடையாது. அவர் எப்படி அப்போ ஆண்டவரோட கூட சம்பாஷித்திருக்க முடியும்? எப்படி ஆண்டவரோட கூட நடந்து இருக்க முடியும்? ஆண்டவரோட நடந்து போறாருன்னா அப்புறம் ஆண்டவர் அவர் காணாம இருந்திருப்பாரா? அதற்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. வேத வல்லுநர்கள் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், அதுக்கு ப்ரூஃப் கிடைக்கல. அவர் முகமுகமாக ஆண்டவரை பார்த்தார், தரிசித்தாருங்கிறதுக்கு ப்ரூஃப் கிடைக்கல. ஆனா ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, அதை நான் பின்ன சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய முள்ளு எங்க நிக்குதுன்னு கேட்டா 22வது வசனத்திலேயே தான் நிக்குதுங்க. மெத்துசெலா என்கிற ஒரு மகனை பெற்றெடுத்து அதற்கு பின்பே ஈனோக் வாக்ட் வித் காட் ஃபார் 300 years. எப்படி அவர்னால் ஆண்டவரோட நடந்திருக்க முடியும்? நான் விளக்கம் கொடுத்துட்டேன், உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா இங்க ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். நானும் நீங்களும் இதே கேள்விய ஏனோக்கோட பேர் எடுத்துட்டு உங்க பேரை போட்டுருங்க. உங்க பேர் என்ன? எஸ்தரா, ரேச்சலா, மேத்யூவா, இல்ல மைக்கேலா, என்ன என் பேர் என்னவா இருக்கட்டும், வின்சென்டா, உங்க பேரை போட்டுக்கோங்க. வின்சென்ட் ஆண்டவரோடு கூட 300 ஆண்டுகள் நடந்தார். 300 ஆண்டுகளை எடுத்துட்டு உங்க வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு போட்டுக்கோங்க. இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 20 ஆண்டுகள் ஆயிட்டு இருந்ததுன்னா 20 ஆண்டுகளும் வின்சென்ட் வாக்ட் வித் காட் ஃபார் 20 years அப்படின்னு சொல்ல முடியுமா? 20 ஆண்டுகளாக மைக்கேல் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்க, 20 நாட்களாக ரேச்சல் நடந்து கொண்டிருக்கிறார், எஸ்தர் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்க பேரை போட்டு இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா? கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க தப்பிச்சிங்க. உடனே ஆமா நான் நடந்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி என்பதற்கு உடனே சாத்தியபூர்வமாக நான் திருச்சபைக்கு செல்லுகிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் இப்படியாக நான் உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்கிறேன், நான் தவறாமல் ஜெபிக்கிறேன், நான் தவறாமல் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை குறித்து பேசாம, இது ஆவிக்குரிய ரீதியாக யோசிக்க வேண்டிய காரியம். ஆவிக்குரிய ரீதியாக எப்படி யோசிப்பது? வெளிப்புறமாக வர காரியங்களை குறித்து யோசிப்பது ஆவிக்குரிய சிந்தனை கிடையாது, ஆவிக்குரிய ஆராய்ச்சி கிடையாது. ஆவிக்குரிய ஆராய்ச்சி என்னென்றால் வேதத்தின் நியாய பிரமாணங்கள், கட்டளைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இச்சிக்காது இருப்பாயாக. இச்சி என்ன தெரியுங்களா? எல்லாரும் செக்ஸ். நான் ப்ளூ ஃபிலிம்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லைங்க. நான் இதாக்குங்க அதாக்குங்க, ரைட்டு. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, ஒரு அழகான ஒரு பொண்ணு போகுது, டக்குன்னு இப்படி பார்வை போதா இல்லையா? சரி, ஒரு தடவை தெரியாம போயிடுச்சு, 2வது தடவை திருப்பி ஊத்தி பாக்குறீங்க இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? இச்சை. சரி, இச்சை செக்ஸோட ரிலேட்டட் மட்டும் அல்லங்க. இச்சை பார்ப்பீர்களானால் உங்க வேலை ஸ்தலத்துல கீழே இருக்கிறவன் ப்ரமோஷன் ஆகி மேல வந்துட்டான், அவன் உங்களுக்கு பாஸ் ஆயிட்டான், கோபம் வருதா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு பேர் என்ன? அதுவும் இச்சை தான். எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அவன் தட்டிட்டு போயிட்டான், இச்சை. விழுந்து போயிட்டீங்க. இதை குறித்தெல்லாம் யாரு அதிகமா கவனம் செலுத்துவதாக எனக்கு தெரியல. ஏன்னா அப்படிதான் நானும் இருந்தேன். அப்போ இந்த ஒரு நியாயப்பிரமாண கட்டளையிலேயே நீங்க ஆவிக்குரிய ரீதியில பார்ப்பீர்களானா நீங்க விழுந்து போனீங்க. நீங்க 1ல விழுந்து போனாலும் சரி, 100ல விழுந்து போனாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பே எல்லாம் ஒன்று. 1லயும் விழுந்து போக கூடாது. அவன் தான் பரலோக வாசலை கண்டடைவான். அதுதான் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாசல், இடுக்கமான வாசல். நிறைய பேர் நினைச்ச மாதிரி திரளா போகக்கூடாது. நீங்க திருவிழானா எல்லாம் கூட்டமா போறாங்க. எங்காவது ஒரு மீட்டிங்கை போட்டா அப்படியே திரளா வர்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் போக முடியாது பரலோகத்துக்கு. மன்னிக்கணும், ஏன்னா வேதத்துல அப்படிதான் எழுதியிருக்கு, நான் சொன்னது கிடையாது. அப்ப இன்னைக்கு உங்க பேரை நீங்க போட்டு நீங்க இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்க பண்ணியே ஆகணும். பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம்.
உங்க பேர் ரெபேக்காவா? ரெபேக்கா தேவனோடு கூட 30 ஆண்டுகள் நடந்தாள் அப்படின்னு உங்க பேரை சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எடுத்துக்கோங்க, வயசை விட்டுருங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எடுத்துக்கோங்க. நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டீங்களா? 24 hours நீங்க ஆண்டவர் கூட நடந்திருக்கீங்களா? எல்லா நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளையும் நீங்க கையாண்டிருக்கீங்களா? அது மட்டும் என்ன, எதிரியை மன்னிப்பது, உங்களை ரொம்ப துன்புறுத்து உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, உங்க கணவர் டெய்லி வந்து அடி அடின்னு அடிக்கிறார், நல்ல தண்ணியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறார், அவரை நேசிக்கிறீங்களா? அவருக்காக முழு மனதோட நீங்க அவர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்களா? இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குங்க. அதுதான் வேத வசனம். அதுதான் ஆவிக்குரிய ரீதியில பார்க்கக்கூடிய காரியம். நீங்க தேவனோடு கூட நடந்தால்தான் தேவன் உங்களோடு கூட நடக்க முடியும். இப்ப நீங்க தேவனோடு கூட நடக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க யாரோட தான் நடந்துட்டு இருக்கீங்க? பிசாசோட நடந்துட்டு இருக்கீங்க. அவனும் ரொம்ப சந்தோஷமா உங்களை வச்சுக்கிறான். இப்ப நீங்க துன்பத்திலையும் துயரத்திலையும் இருப்பதுதான் பொருள் என்று சொல்லவில்லை நானு. நீ உங்களை தேவன் இப்போ பிசாசாலே உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை சுகபலத்தோட வச்சுக்க முடியும், 100 ஆண்டுகள் ஒரு குறையும் இல்லாம வச்சுக்க முடியும். அப்படியே வாழ்ந்து மறித்து நேர நரகத்துக்கு போய் விழுவீங்க. அதற்கு ஒரு உதாரணம் ப்ரூஃப் கொடுக்கட்டுமா? நரகத்துக்கு லாசரு போனாரா இல்ல அந்த பணக்காரன் போனானா? அந்த பணக்காரன் பேரை கூட ஆண்டவர் சொல்ல. ஏன்? அவன் நரகத்துக்கு போனாலும் அவன் பேர் அழிக்கப்பட்டது. எரேமியா 17வது அதிகாரத்தில் இது எழுதி இருக்குங்க. சபிக்கப்பட்டவனோட பெயரை நான் கிறுக்கி போடுவேன்னு இருக்கு, அழித்து போடுவேன்னு இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அங்க ஒருத்தன் ரிச் மேன் அப்படின்ட்டார், ஒரு பணக்காரன் ஒருத்தன் இருந்தான் அப்படின்ட்டார். ஆனா லாசரு பரலோகத்துக்கு போன அவன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது ஜீவ புத்தகத்துல, அதனாலதான் அவன் பேரை சொல்றாரு. அர்த்தம் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க வேதத்துல, எல்லாத்தையும் அப்படிதான் அர்த்தத்தோட படிக்கணும். அனர்த்தமா சும்மா குருட்டுத்தனமா குருட்டாம்போக்கில் அடிக்க கூடாது. எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே கனெக்டட் வேத வசனம். அப்போ அந்த பணக்காரன் போனானா இல்ல கஷ்டப்பட்ட லாசரு போனானா? பணக்காரன் தான் வந்து நரகத்துக்கு போனான், கஷ்டப்பட்ட லாசரு பரலோகத்துக்கு போனார். அதனால உடனே அடியனுக்கு ஒரு கிழிஞ்ச சட்டையும் ஒரு கிழிஞ்ச வேட்டியும் இருந்தா போதும்னு போனவெல்லாம் உடனே அப்படியே ஏழ்மையில இருக்கிறவங்க எல்லாம் போயிட முடியாது. அப்படியும் சொல்ல வரலங்க. என்ன சொல்றோன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொன்னா, அவங்க சுகபோகமான வாழ்க்கை தேவனிடமிருந்து தான் வந்தது என்று சொல்லி நீங்க ஒரு விதமான அசம்ஷன் என்று சொல்வார்கள், நீங்க அப்படியே யூகித்து கொண்டு இருக்க கூடாது. அப்படி யூகித்து இருந்தவன் தான் அந்த பணக்காரன். அவன் நரகத்துக்கு சென்ற பின்புதான் அவனுக்கு தெரிஞ்சது. அவங்க பர்மிஷன் கேட்கிறான், என்னோட சகோதரர்களும் இப்படி இவ்வண்ணமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னை அங்கே சென்று நான் இந்த உண்மையை சொல்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். அனுமதி நிராகரிக்கப்பட்டது. ஏனென்றால் வேதாகமத்துல எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் வேதாகமத்தை வாசிக்கட்டும் என்று சொல்லிவிட்டார் ஆபிரகாம். அதனாலதான் திருப்பி உங்களை அந்த வேதாகமத்துக்குள்ள கொண்டு வரோங்க. எவ்வளவு ஆள் கடந்த ரகசியம் பாத்தீங்களா? இன்னைக்கு இப்படி வாசித்திருப்பீங்களா நீங்க இந்த 21வது வசனத்தை? தேவனோடு கூட நீங்க வாழ்கிறீர்களா? தேவனோடு கூட நீங்க நடக்கிறீர்களா? உங்களோட கூட நடந்து பிரயாணம் செய்வது தேவனா இல்ல பிசாசா என்று சொல்லி நீங்க பகுத்தறியாமல் விட்டால் மிக மிக ஒரு பரிதாபமான நிலைமை. கிறிஸ்துவர்களுக்கு தான் சொல்றேன் நான். வேதத்தை அறிந்தும் வேதத்தை வாசித்தும் நீங்கள் நரகத்துக்கு போவீர்களானால் அதை விட ஒரு பரிதாபமான நிலைமை இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. நல்ல ஆண்டவர் உங்களை வழி நடத்தட்டும். கண்களை மூடி சிரங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவராகிய தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மோடு கூட நாங்கள் நடக்கிறோம் என்று நாங்கள் யூகத்தோடு கூட வாழாதபடி உம்மோடு கூட நாங்கள் உண்மையாகவே நடக்கிறோமா, நீர் எங்களோடு கூட நடக்கிறீரா என்று சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லா வீடியோவும் பாருங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் இதுக்குள்ள வழிநடத்தி கொண்டு வருவதற்கு ஒரு உபகரணமாக இருக்கும். எங்கள் சேனலுக்காகவும் மினிஸ்ட்ரிஸ் ஊழியத்துக்காக ஜெபம் செய்யுங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் செய்யுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் எங்களிடம் வராதிங்க, யாரிடம் போவாதுங்க, ஆண்டவரிடம் செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிங்க. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படப்படும். ஆமென்.